வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். 2 நாளா சமூக ஊடகங்கள்லையும் சரி, அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டு மருத்துவ மாணவர்களுக்கான 151 இடங்கள், அதாவது இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் படிக்கக்கூடிய 151 இடங்கள் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு போயிடுச்சு. தாவேக அரசினுடைய பலவீனமான நடவடிக்கையால தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி உரிமை பறிபோய்விட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இன்னும் பல நபர்கள் சமூக ஊடகங்கள்ல இது சம்பந்தமா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய சின்ன சின்ன இன்ஃபுளுசர் கூட இது சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த தவறுக்கு தமிழக வெற்றி கழகம் தான் காரணமா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரணமா மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான பிரச்சனை கிடையாது. இப்போ சாதாரணமா பார்த்தீங்கன்னா +2 முடிச்சுக்கிட்டு நீட் எழுதிக்கிட்டு எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பிரச்சனை கிடையாது. இது என்ன அப்படின்னு சொன்னா, மெடிசின்ல டாக்டரேட் பண்ணுவாங்க இல்லையா, டிஎம் எம்சிஹெச்னு சொல்லக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கோர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 415 தமிழக மாணவர்களுக்கான கோட்டா இருக்குது. இந்த ஆல் இண்டியா கோட்டால தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 415 இடம் இருக்கு. இந்த 415 இடத்துல 219 இடங்கள் இன் சர்வீஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன் சர்வீஸ் கோட்டானா யாருக்கானதுன்னா, ஏற்கனவே அரசு மருத்துவமனைகள்ல எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்டி எம்எஸ்எம்டி படிச்சு ஆல்ரெடி அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவராக பணிபுரியக்கூடியவர்கள் அவங்க இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கோர்ஸை படிக்கலாம். அப்படி அவங்க படிக்கிறதுக்கான கோட்டா அவங்களுக்கு, அதாவது இன் சர்வீஸ் கோட்டா அப்படின்பாங்க. அது 219 இடங்கள். இந்த 219 இடத்துல 68 இடங்கள் ஃபுல்லா இருக்கு. மீதம் 151 இடங்கள் காலியா இருக்கிறது. இந்த 151 இடங்கள் காலியாக இருக்கிறதுனால அதை வீணா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சில பேர் வழக்கு போட்ட காரணத்தினால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா, அந்த 151 இடத்துலையும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கொடுத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் சேரல் அப்படின்னு சொன்னா ஆல் இந்தியா அளவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதுல சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் இவர்கள் பரப்பி கொண்டே இருக்கிறார்கள். இங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அரசு, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு இதை தவறாக கையாண்டுட்டாங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்வி உரிமை, மருத்துவ கல்வி உரிமை பறி போயிட்டுது. இப்ப இந்த 151 இடத்துலையும் வட இந்தியா அல்லது வேறு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய மருத்துவர்கள் தான் வருவாங்க. அப்படி அவங்க இங்க படிச்சாங்கன்னு சொன்னா அவங்க தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனையில பணி செய்ய மாட்டாங்க. இது தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த கல்வியை கற்றார்கள் சொன்னா தமிழ்நாட்டு மருத்துவமனைகள்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிசின் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இதை தாவேக அரசு கோட்டை விட்டு விட்டது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு மேலையும் தாவேக கட்சி மேலையும் தளபதி விஜய் அவர்கள் மேலையும் அளவு கடந்த விமர்சனத்தை வைத்து வருகிறார்கள். ஆனா இதுல உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல தாவேக அரசு மீது பெரிய அளவிலான எந்த தவறும் கிடையாது. ஏற்கனவே 2025 இதே மாதிரி இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கோர்ஸ்ல கிட்டத்தட்ட அன்னைக்கு இதே மாதிரி 219 இடம் நமக்கு இருந்துச்சு. அதுல 145 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாத்திட்டாங்க. அதற்கு முந்தின வருஷம் 2024 இதெல்லாம் இப்ப கண்டன அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் இல்லையா திமுக, அவருடைய ஆட்சி நடக்கும் போது நடந்த சம்பவம் சொல்றேன். 2025 145 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாற்றப்பட்டது. 2024 119 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் கேட்கலாம், ஏன் இப்படி 141 அல்லது 151 155 119 இடங்கள் இந்த 3 வருஷம் தொடர்ந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகுது, தமிழ்நாட்டு மாணவர்கள் இதுல கல்வியில சேரலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் கோர்ஸ் படிப்பதற்கு சேரல, ஆர்வம் காட்டல. அதுதான் இங்க உண்மை. இந்த வருஷம் உள்ள கணக்குப்படி பார்த்துட்டா இந்த 219 இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இன் சர்வீஸ் கோட்டா இருக்கு இல்லையா, அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய அரசு மருத்துவர்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு கோட்டா இருக்கு இல்லையா. ஸோ இதுல மொத்தமே 170 பேர் தான் அப்ளை பண்ணிருக்கிறாங்க. ஸோ இது சும்மா அரசு மருத்துவமனையில பணி செய்யக்கூடிய எல்லாருமே போய் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாது. இதுக்கும் ஒரு நீட்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் எழுதணும், ஒரு நீட் எஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸாம். இந்த எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் ஆகி அதுல வரக்கூடிய கட் ஆஃப் மார்க் அடிப்படையில கவுன்சிலிங் கூப்பிட்டு அந்த தரவரிசையினுடைய அடிப்படையில் தான் இவர்களுக்கு இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். எப்படி +2 முடிச்சுக்கிட்டு நீட் எழுதி எம்பிபிஎஸ் சேர போறாங்களோ அதே மாதிரி ஈவன் அவர்கள் அரசு மருத்துவமனையில் பணி செஞ்சாலும்
அவர்கள் மீண்டும் ஒரு நீட் எழுதி அந்த நீட் எக்ஸாம்பிள், அதாவது நீட் எஸ்எஸ் சொல்லுவாங்க, அதுல பாஸ் ஆகி அந்த கவுன்சிலிங்ல தான் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படி 170 பேர் பண்ணதுல 100 பேருக்கு தான் தரவரிசை பட்டியல் வந்திருக்கு. அதுல 78 பேருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுலயும் 10 பேர் என்ன பண்ணலாம்னா ஜாயின் பண்ணலாம். 68 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய 151 தான் என்ன ஆகுது, இந்த 151 வேஸ்டா போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வழக்கு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்துல. அந்த வழக்கு தீர்ப்பு தான் இந்த வேஸ்டா போகாம அந்த இடத்துலையும் மாணவர்களை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடங்களை ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாத்திருக்காங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் மருத்துவர்கள் இதில் இணையவில்லை? ஏதாவது 219 சீட் இருக்கு, 170 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 49 பேர் கம்மியா வரும். இப்ப ஏன் மருத்துவர்கள் இணையவில்லை? இங்கதான் இருக்கு பிரச்சனை. இந்த இன் சர்வீஸ் கோட்டால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் அந்த இன் சர்வீஸ் கோட்டால இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு அவர்கள் தயாரா இல்லை, அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு 151 இடங்கள் போயிருக்கு. அதாவது 151 பேரும் படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருந்துகிட்டு அவர்களுக்கான இடம் மறுக்கப்படவில்லை. யாருமே இல்லை, போறதுக்கு தயாராக இல்லை. அதன் காரணமாக என்ன அப்படின்னா அந்த இடம் வேற ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதுல ஏன் இந்த மருத்துவர்கள் சேருவதற்கு ஆர்வம் காட்டல் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கலா இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள். அதாவது அரசு மருத்துவமனைகளை பணி செய்யக்கூடிய அரசு மருத்துவர்கள் இந்த இன் சர்வீஸ் கோட்டால போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க அப்படி போய் படிக்கிறதுனால அவங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கிடையாது. ஆல்ரெடி அவங்க என்ன சம்பளம் என்ன பதவியில் இருக்கிறாங்களோ அதே தான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது. மட்டும் கிடையாது, அவர்கள் ரிட்டையர்ட் ஆகிறது வரையிலும் அரசு மருத்துவமனையில கம்பல்சரியா வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால அதுல சேர்றதுக்கு, இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன்ல சேர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் ஆர்வம் காட்டல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சில தகவல்கள் வருது. அப்படின்னா அரசு மருத்துவர்கள் இந்த கோட்டாவில் படிப்பதற்கு விருப்பப்படலை. அப்படி விருப்பப்படாத பட்சத்தில் யாரை கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் படிக்க செய்ய முடியும்? சும்மா ரோட்டில் போகிறவங்களை கூப்பிட்டு வாப்பா நீ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் படி அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆர்வம் இருக்கக்கூடிய படிக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் அந்த படிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டின்னு சொல்லி நீட்டுன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க. அதில் வெற்றி பெற்று கட் ஆஃப்ல அதுக்கு பிறகு கவுன்சிலிங்கில் கிடைக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு இருக்கு. இந்த 181 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போனது தமிழ்நாடு அரசு தான் காரணம்னு சொல்லி ஒரு அரசியல் ரீதியான விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அது முற்றிலும் பொய்யானது. இது ஏன் அப்படின்னா ஏற்கனவே இருந்த கடந்த கால அரசுலையும் இதே திமுக ஆட்சி செய்யும் போது போன வருஷம் 145 இடங்கள், அதற்கு முந்தின வருஷம் 119 இடங்கள் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அப்பெல்லாம் யாருமே வழக்கு போடல. அது பொதுவாக இயல்பான நடவடிக்கையின் மூலமாகவே அந்த இடம் காலியாகும் போது ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாத்தி இருக்கிறாங்க. ஆனா இந்த வருஷம் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா 151 இடங்களும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மாற்றுறதுக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய அடிப்படையில் மாறி இருக்கு. அப்படி இருந்தும் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்குன்னா மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க கேட்கலாம், உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வர வரையிலும் தமிழ்நாடு அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பதில். இன்றைக்கு திமுக விமர்சனம் பண்றாங்க இல்லையா, அவங்க இந்த டேட் எல்லாம் ஒன்று நல்லா யோசிங்க. உண்மையிலே இதுக்கு தாவேக அரசு பொறுப்பா அல்லது தாவேக அரசுடைய பலவீனமான நடவடிக்கையின் காரணமாக தான் இது நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றது என்னைக்குன்னா மே மாதம் 10ஆம் தேதி. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நீட் எக்ஸாம் நடந்த டேட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28, 29, அதாவது 2025 டிசம்பர் 28, 29 நீட் எக்ஸாம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் நம்ம வந்திருக்குன்னா ஜனவரி 23, 2026. அடுத்து இந்த எம்சிசி கவுன்சிலிங் என்னைக்கு வந்திருக்குன்னா 10 மார்ச். புரியுதா? மார்ச் 10ஆம் தேதி. இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் தெரியுமா? இந்த எஜுகேஷன் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் இல்லையா, அந்த டேட் என்னன்னா மார்ச் 10. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச டேட்டு மார்ச் 15. அந்த சீட் அலாட் பண்ணாங்க இல்லையா, அந்த டேட் என்னன்னா மார்ச் மாதம் 18ஆம் தேதி 2026. தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு என்னைக்கு பொறுப்பேற்றது? 2026 மே மாதம் 10ஆம் தேதி. அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த அமைச்சரவை ஒதுக்கீடு என்னைக்கு கொடுத்தாங்க? மே மாதம் 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ மார்ச் மாதம் 18ஆம் தேதியே இந்த 219 சீட்ல 68 பேருக்கு சீட் அலாகேட் பண்ணியாச்சு. மீதம் இருக்கக்கூடிய இடங்கள் காலி இடம் அப்படிங்கிறது வந்தாச்சு.
ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதுல தாவேக அரசு ஆட்சியில வர்றதுக்கு முன்னாடியே இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான அந்த அட்மிஷனே முடிஞ்சாச்சு. ஸோ அதுக்கு பிறகுதான் காலியாக இருக்கக்கூடிய இடத்துல அந்த 151 இடங்கள் காலியாக இருக்கிறது, அதை நிவர்த்தி செய்யணும், ஃபுல்ஃபில் பண்ணணும், அதனால ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வழக்கு போட்டு வழக்கு வந்தது, தீர்ப்பு வந்தது மே மாதம் 28ஆம் தேதி. அதாவது தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற 18வது நாள்ல இந்த வழக்குடைய தீர்ப்பு வருது. இது ஒரே ஒரு விஷயம் நம்ம தாவேக சார்பில் தவறு நடந்ததாக நான் உணர்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, அந்த மே மாதம் 28ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சார்பில் அரசு வழக்கறிஞர்கள் யாருமே அதுல ஆஜராகல அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. ஆஜராகிருந்தாங்கன்னு சொன்னா ஒருவேளை அந்த தீர்ப்பை வந்து தள்ளி வைத்திருக்கலாம், அல்லது அந்த வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஆஜராகாத பட்சத்துல நீதிபதி அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இதைத்தான் தாவேகா மேல ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. ஆனா இதற்கு முன்பாக இருந்தவர்கள் ஏன் இவ்வளவு 219 இடங்கள் இருந்துட்டோம், அரசு மருத்துவர்கள் இந்த படிப்புல சேர்றதுக்கு ஆர்வம் காட்டல, அவர்களுக்கு எது தடையாக இருக்கிறது, அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய தடையை போக்கி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை போக்கி அதில் அவர்களை இணைப்பதற்கு சேர்ப்பதற்கான ஆர்வத்தை நம்ம உருவாக்கணும். இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ கொடுத்து இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகள், இன்னும் பல மருத்துவக் கல்லூரிகள்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏன் இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் முடிவு செய்யலாம்? அப்படி அவங்க முடிவு செஞ்சிருந்தாங்க 2024 இந்த சம்பவம் நடந்த உடனே அதுல அவங்க சுதாரிச்சிருந்தாங்கன்னு சொன்னா 2025 இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்காது, 2026 இப்படி ஒரு நிலை வந்திருக்காது. அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய டைம்ல அப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இப்ப வெற்றி பெற்று ஆட்சியில வந்த 10வது நாள் இப்படி ஒரு சம்பவம். இதுல A to Z தாவேக அரசுக்கு தெரியாது, புரியுதா? A to Z தெரியாது. ஆனா இதுல என்னன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, அரசு அதிகாரிகளுக்கு இது சம்பந்தமா தெளிவா தெரியும். அவங்களும் இதுல கோட்டை விட்டுட்டாங்க. அவங்க எந்த அடிப்படையில் கோட்டை விட்டுருப்பாங்கன்னா, ஏற்கனவே 2024 119 போச்சு, 2025 145 போச்சு. அவ இந்த வருஷமும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிறதுனால அவங்க அதை கோட்டை விட்டுட்டாங்க. ஆனால் இதுல வந்து இன்னைக்கு தாவேக அரசு மேல பழி வந்திருக்கு. தாவேக அரசு இதற்கு ஒரு ஒரு சொல்யூஷனா என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த கட் ஆஃப் மார்க்கு இந்த நீட்டுன்னு சொல்லிக்கிட்டு போடுறது, இந்த கவுன்சிலிங்ல ரொம்ப கடினமான விஷயங்கள் வைக்காம கொஞ்சம் கவுன்சிலிங்ல கொஞ்சம் தளர்வுகளை கொண்டு வாங்க, நீட்டு கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கவுன்சிலிங்ல கொஞ்சம் தளர்வுகள் வந்துட்டீங்கன்னா 170 பேர் அப்ளை பண்ணாங்க இல்லையா, அந்த 170 பேர் அப்ளை பண்ணதுல அவங்களுக்கு கூட இந்த கல்வியில வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் எஜுகேஷன்ல சேருவதற்கான வாய்ப்பு இருக்கும், அதற்கான வாய்ப்பை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு அரசு கேட்குது. தமிழ்நாடு அரசு அதுக்கு தான் மறுசீராய்வு மனுவை போட்டிருக்கிறாங்க. அடுத்த வருஷமாவது இந்த 219 இடத்துல முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசு அந்த இன் சர்வீஸ் கோட்டால போகக்கூடிய தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் அதிகமான பேர் அப்ளை செய்து அதுல வந்து அவங்க அந்த இடத்துக்கு சேரணும். சேர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமையும் சரி, தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகள்ல இன்னும் சிறப்பான சிகிச்சை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை, சிகிச்சை கொடுப்பதற்கான வழிமுறைகளை இந்த அரசு செய்யணும். அப்ப அவர்கள் இந்த கல்வியில இணைவதற்கு என்னென்ன விஷயங்கள் தடையாக இருக்கிறதோ அதை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு அதில் ஒரு நிரந்தரமான சொல்யூஷன், அதாவது தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு அதற்கு ஒரு நிரந்தரமான சொல்யூஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு கோரிக்கை தமிழக அரசு இருக்கு. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், மேகதாது அணை சம்பந்தப்பட்ட விஷயம், கர்நாடகா காவிரி சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறதாக இருந்துச்சு. இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இல்லை இங்க வர வேண்டாம், இங்க சூழல் பயங்கர மோசமா இருக்கு. என்ன சூழல் அப்படின்னு சொன்னா, இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதாவது காவிரியில தண்ணீர் திறந்து விடணும் அப்படிங்கிற காவிரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு, அதே மாதிரி மேகதாது சம்பந்தமா அதனுடைய திட்ட அறிக்கையை ஒன்றிய அரசு நிராகரிச்சது, இது ரெண்டு விஷயமும் அங்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கி இருக்கிறது. அதனால தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்க முன்னெடுத்து வராங்க. அது ஜனநாயகன் படம் போஸ்டர் பேனர் அதெல்லாம் கிழிச்சு அங்க ஒருத்தர் லூசுப்பான் இருக்கான், இங்க இருக்கக்கூடிய சீமான் மாதிரி அங்க ஒருத்தர் இருக்கிறான், வாட்டாள் நாகராஜன் சொல்லி அவன் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கிறான். அதனால இன்னைக்கு இங்க சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லி சிவகுமார் அவர்கள் இந்த சந்திப்பை வந்து அப்படியே தட்டி கழிச்சு விடுறாரு. ஆனா எது எப்படியோ பேசி அந்த விஷயத்துல ஒரு நிரந்தரமான சுமூகமான தீர்வை கொண்டு வரணுங்கிறது நம்முடைய நோக்கம். இதற்கு முன்பாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்படி ஒரு முயற்சி எடுத்தார்கள். ஆனா அந்த முயற்சியில வந்து அவர்கள் 2 பேரும் வைத்த கோரிக்கையை வந்து நிறைவேறலாம், அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சு. சரி, ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நடத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு முயற்சி எடுக்கிறார். அதற்கும் இப்படி ஒரு தடங்கள் வந்திருக்கிறது, என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்கு அவங்களுக்கு தெரியும், அதுல 2 பேர் ரெண்டு அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக தகவல் வருகிறது. செந்தில் பாலாஜி என்ன பண்ணிட்டாருன்னா, நேர போய் உச்ச நீதிமன்றத்துல போய் பெயில் ஆர்டரை வாங்கிட்டு வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, தன்னை கைது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆர்டரையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. அதனால தற்போதைக்கு அவர் தப்பிச்சு நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம், இந்த
டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஆவணங்கள் சிக்கி இருக்கிறதா சொல்றாங்க. நிச்சயமாக அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில இன்னைக்கு இல்லை என்னைக்குன்னாலும் நம்முடைய செந்தில் பாலாஜி சிக்குவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.